எனது பெற்றோர் வளர்ப்பு மகனை வாரிசாக தேர்ந்தெடுத்தனர். நான் ஏற்கனவே கோடீஸ்வரன் என்பது அவர்களுக்கு தெரியாது. கல்லூரி படிப்பை முடித்ததும் என் பெற்றோர் என்னையும் என் வளர்ப்பு சகோதரனையும் வீட்டை விட்டு வெளியேற்றினர். அவர்கள் அனைத்து நிதி உதவியையும் நிறுத்திவிட்டு சொந்த முயற்சியால் யார் வெற்றிகரமான தொழிலை உருவாக்குகிறார்களோ அவர்களே லின் குடும்ப நிறுவனத்தின் வாரிசு என்று அறிவித்தனர். என் கனவுகளை துரத்த நான் தெற்கு நோக்கிச் சென்றேன். என் வளர்ப்பு சகோதரன் வடக்கு நோக்கிச் சென்றான். நாங்கள் இருவரும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி அடுத்த 3 ஆண்டுகளை எங்கள் எதிர்காலத்தை உருவாக்க போராடினோம். அந்த ஆண்டுகளில் நான் இரவும் பகலும் உழைத்தேன். எண்ணற்ற பின்னடைவுகளை சகித்துக் கொண்டேன். இறுதியில் என் நிறுவனம் அனைவரின் எதிர்பார்ப்பையும் தாண்டி வளர்ந்தது. 3 ஆண்டுகளின் முடிவில் நான் ஏற்கனவே ஒரு கோடீஸ்வரனாக மாறியிருந்தேன். இருப்பினும் குடும்பத் தொழில் எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையே மோதலை உருவாக்கக்கூடாது என்பதால் உண்மையை மறைத்துவிட்டு என் நிறுவனம் தோல்வியடைந்துவிட்டது என்று கூறிவிட்டு வீடு திரும்பினேன். இதற்கிடையில் என் வளர்ப்பு சகோதரனும் வணிக உலகில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக மாறியிருந்தான். லின் குடும்பத்தின் எதிர்காலம் என்று அவன் பரவலாக பாராட்டப்பட்டான். வாரிசு நியமன விழாவின் போது அனைத்தும் மாறியது. என் தந்தையின் நீண்டகால போட்டியாளர் ஒருவர் திடீரென சிரித்து, என் தந்தை தனது மகன்களை உண்மையிலேயே பயிற்றுவிக்க விரும்பினால் யாருக்கும் தெரியாமல் ஒருவருக்கு மட்டும் உதவிகள் செய்திருக்கக் கூடாது என்று கூறினார். நான் புன்னகைத்து, என் பெற்றோர் பல ஆண்டுகளுக்கு முன்பே அனைத்து உதவிகளையும் நிறுத்திவிட்டார்கள் என்று பதிலளித்தேன். அவர் ஆச்சரியத்துடன், கடந்த ஆண்டு என் தந்தை தனது பங்குகளை அவரிடம் மாற்றிக் கொடுத்து என் சகோதரனின் தொழிலுக்கு உதவ நார்தர்ன் ரிசோர்சஸ் நிறுவனத்தை கேட்டுக்கொண்டதாக வெளிப்படுத்தினார். அவர் அந்த வார்த்தைகளை சொன்ன அந்த நொடியில் நான் என் தந்தையை பார்த்தேன். அவர் முகம் உடனடியாக இறுகியது. சிறிது அமைதிக்குப் பிறகு அவர் ஒரு பொய்யான சிரிப்புடன், நான் அவர்களின் சொந்த மகன் என்பதால் என்ன நடந்தாலும் என் எதிர்காலம் மோசமாக இருக்காது என்று கூறினார். நான் பதிலளிக்கும் முன் என் தாய் குறுக்கிட்டு, என் வளர்ப்பு சகோதரன் எப்போதும் பாதுகாப்பற்ற உணர்வுடன் இருந்ததால் அவனுக்கு சிறிதளவு பாதுகாப்பை அளிக்கவே அவ்வாறு செய்ததாக கூறினார். பிறகு என் தந்தை குளிர்ச்சியாக, நான் என் சகோதரனுடன் வாரிசு பதவிக்காக போட்டியிட முயன்றால் அவர்கள் கொடூரமாக நடந்து கொண்டால் என்னை குறை சொல்லக்கூடாது என்று கூறினார். எனக்குள் ஒரு கசப்பான உணர்வு மேலோங்கியது. நேராக என் தந்தையை பார்த்து, அந்த நபர் சொன்னது உண்மையா என்று நான் கேட்டேன். என் தந்தை பெருமூச்சு விட்டு, அவர்கள் என் குணத்தை மேம்படுத்தவே அப்படி செய்ததாக கூறினார். நான் முதிர்ச்சியடைந்ததும் நிலையானவனானதும் அவர்களே எனக்கும் உதவிகளை வழங்குவதாக கூறினார். அதை கேட்டதும் என்னால் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. அவர்கள் அன்று எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் பிறகு அளிக்கப் போவதில்லை என்பது எனக்கு புரிந்தது. அவர்கள் நியாயமான போட்டி என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆரம்பத்திலிருந்தே ரகசியமாக என் சகோதரனுக்கு உதவினர். நான் அவர்களுக்கு உண்மையில் யார் என்று கேட்டபோது என் கண்கள் கோபத்தில் எரிந்தன. அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் என்னை விளையாடும் பொம்மையாக பயன்படுத்தினார்களா? என் தந்தை என்னை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் என் தாயார் மேசையை ஓங்கி அடித்தார். இந்த நிறுவனம் தங்களுடையது என்றும் அதை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்போம் என்றும் அவர் அறிவித்தார். பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் நான் என்ன சாதித்தேன் என்றும் என் சகோதரனுடன் என்னை ஒப்பிட்டுக் கொள்ளும் அளவுக்கு நான் வளர்ந்துவிட்டேனா என்றும் கேலியாக கேட்டார். அந்த நேரத்தில் என் தத்தெடுக்கப்பட்ட சகோதரன் சட்டென்று எழுந்து நின்று பழியை தன்மேல் போட்டுக்கொள்வது போல் நடித்தான். தான் தொழில் தொடங்கியபோது பயமாக இருந்ததாக பெற்றோரிடம் சொன்னதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று அவன் கூறினான். என் தாயார் உடனே அவன் முன்னால் வந்து அவன் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று சொன்னார். பிறகு என்னை வெறுப்புடன் பார்த்த அவர், ஒரு வெற்றிகரமான தொழிலை கூட உருவாக்கத் தெரியாத எனக்கு டியூங் கிங்குடன் ஒப்பிடும் உரிமை இல்லை என்று கூறினார். என் தந்தை தலையசைத்து, டாங்கிங் தான் எப்போதும் திறமையானவன் என்று கூறி அவரை ஆதரித்தார். அவனுக்கான ஆதரவு இயற்கையானது என்றும் அவர்கள் செய்தது அனைத்தும் நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கே என்றும் அவர் கூறினார். நான் கசப்புடன் சிரித்தேன். என் சகோதரனின் உழைப்பு அவர்களுக்கு தெரிந்தது, ஆனால் என்னுடையது எதுவுமே தெரியவில்லை. முதலீட்டாளர்களையும் வாடிக்கையாளர்களையும் பிடிக்க நான் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தபோது அவர்கள் எங்கே இருந்தார்கள்? ஏமாற்றத்தில் அருகில் இருந்த நாற்காலியை உதைத்தேன். அந்த நாற்காலி டியான் கிங்கை தொடவே இல்லை. ஆனால் அவன் திடீரென தரையில் விழுந்து அலறினான். வாரிசு பதவியை நான் எடுத்திருக்க கூடாது என்று அழுதவன் தன்னை துன்புறுத்த வேண்டாம் என்று கெஞ்சினான். அந்த நடிப்பு மிகவும் மிகையாக இருந்ததால் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆனால் என் பெற்றோர் உடனே அவனிடம் ஓடினர். சிறிய வயதிலிருந்தே நான் அவனை துன்புறுத்துவதாக என் தந்தை கோபத்துடன் கூறி, தாங்கள் எடுத்த முடிவு சரியே என்றார். என் தாயார் அவன் காலை பார்த்ததில் ஒரு சிறிய கீறல் மட்டுமே இருந்தது. இருந்தும் அவர் என்னை முறைத்து பார்த்து, அவனுக்கு ஏதேனும் நடந்தால் இனி லீ குடும்பத்திற்கு வரவேண்டாம் என்று எச்சரித்தார். அவர்கள் தயங்காமல் அவனை பாதுகாப்பதை பார்த்தபோது என் இதயம் உறைந்து போனது. என் குடும்பத்தின் மீது நான் வைத்திருந்த ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் அந்த நொடியில் மறைந்து போனது. கசப்பான புன்னகையுடன், அவர்கள் இப்படித்தான் நினைத்தால் நம் உறவு இன்றுடன் முடிகிறது என்று சொல்லிவிட்டேன். எனக்கு வாரிசாக வேண்டும் என்ற எண்ணமே இனி இல்லை. உண்மையில் எனக்கு லீ கார்ப்பரேஷன் மீது இனி எந்த ஆர்வமும் இல்லை. இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் திரும்பி அறையை விட்டு வெளியேறினேன். தனி அறையை விட்டு வெளியே வந்ததும் திடீரென்று நின்றேன். என் மனதின் ஆழத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இன்னும் மிச்சமிருந்தது. என் பெற்றோருக்கு என் மீது குறைந்தபட்ச அக்கறையாவது இருக்கும் என்று நம்பினேன். ஆனால் அடுத்து நான் கேட்ட வார்த்தைகள் என் இதயத்தை முற்றிலும் உறைய வைத்தன. என் தாய் குளிர்ச்சியாக சிரித்துவிட்டு, நான் தியான் கிங்கை வெறுத்து பழிவாங்க முயன்றால் அது சிக்கலைத்தான் உருவாக்கும் என்று கூறினார். பிறகு அவள் சொன்ன ஒரு விஷயம் என் உடல் முழுவதையும் மறக்கச் செய்தது. நான் என் தொழிலை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாதபடி அவர்கள் என் முதலீட்டாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ரகசியமாக லஞ்சம் கொடுத்திருந்தனர். நான் இப்போது வலுவானவளாக நடிப்பதாகவும் நான் முற்றிலும் உடைந்த பிறகு அவர்களிடமே திரும்பி வந்து உதவிக்காக கெஞ்சுவேன் என்றும் அவள் உறுதியாக கூறினாள். என் கண்கள் உடனடியாக கண்ணீரால் நிறைந்தன. உண்மை இதுதானா? இதனால்தான் முதலீட்டாளர்கள் என்னை தொடர்ந்து நிராகரித்து வந்தனர். இதனால்தான் வாடிக்கையாளர்கள் என்னுடன் பணியாற்ற மறுத்தனர். ஆரம்பத்திலிருந்தே அனைத்தும் கவனமாக திட்டமிடப்பட்ட சதி. நான் சர்வதேச சந்தைகளை நோக்கி என் கவனத்தை திருப்பியிருக்காவிட்டால் இப்போது நான் கடனில் மூழ்கி மீள முடியாமல் தவித்திருப்பேன். வாடிக்கையாளர்கள்
நண்பர்களுடன் மது அருந்தி கழித்த எண்ணற்ற இரவுகளின் நினைவுகள் திடீரென திரும்பி வந்தன. பல வருட உழைப்பால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த என் வயிறு மீண்டும் வலிக்கத் தொடங்கியது. நான் பலவீனமாகவும் உதவியற்றவளாகவும் உணர்ந்தேன். அப்போதுதான் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் வெளியே கேட்டது. பல மருத்துவ பணியாளர்கள் ஸ்ட்ரெச்சருடன் கட்டிடத்திற்குள் விரைந்தனர். அவர்கள் கடந்து செல்வதைக் கண்டதும் நான் இயல்பாகவே முன் சென்று உதவி கேட்டேன். இருப்பினும் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தியாங்கிங் இருந்த தனியார் அறைக்கு நேராக சென்றனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் ஸ்ட்ரெச்சரில் வெளியே கொண்டு வரப்பட்டார். அவர் என்னை கடந்து சென்றபோது மருத்துவ பணியாளர்களில் ஒருவர் என் வெளிரிய முகத்தையும் நான் வயிற்றை பிடித்துக் கொண்டிருந்த விதத்தையும் கவனித்தார். நானும் கடுமையான வலியில் இருப்பதாக அவர் உடனடியாக சுட்டிக்காட்டினார். அவர் பேசி முடிப்பதற்கு முன்பே என் தாய் அவரை தடுத்தார். தியான் கிங்கின் சிகிச்சையில் தாமதம் ஏற்பட்டால் புகார் அளிப்பதாக மிரட்டி முதலில் அவரை பார்க்குமாறு உத்தரவிட்டார். நான் போட்டியில் தோற்று என் தம்பியை காயப்படுத்தியதால் தான் உடல்நலக்குறைவாக நடிப்பதாக என் தந்தை விரைவாக சேர்த்துக் கொண்டார். அவர் கூற்றுப்படி நான் சிறுவயதிலிருந்தே இப்படித்தான் நடித்து வருகிறேனாம். அந்த வார்த்தைகளை கேட்ட மருத்துவ பணியாளர்கள் என்னை பார்த்து குப்பையை பார்ப்பது போல் முகம் சுளித்துவிட்டு தியான் கிங்கை ஆம்புலன்ஸில் ஏற்றினர். கதவுகள் மூடுவதற்கு முன் தியான் கிங் என்னை பார்த்து ஒரு கர்வமான புன்னகையை உதிர்த்தார். என் வயிற்று வலி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இறுதியில் ஒரு நல்ல அன்னியார் என் நிலையை கவனித்து எனக்காக மற்றொரு ஆம்புலன்ஸை அழைத்தார். மருத்துவமனைக்கு சென்ற பிறகு என்னை சோதித்த மருத்துவர் இன்னும் சிறிது தாமதமாக வந்திருந்தால் வயிற்றில் மீண்டும் துளை விழுந்திருக்கும் என்று எச்சரித்தார். சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு வலி மெதுவாக குறையத் தொடங்கியது. மருத்துவமனை படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது தியான் கிங் வெளியிட்ட ஒரு புதிய வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் என் தந்தை அவருடன் வாரிசு ஆவணங்களில் கையெழுத்திட்டுக் கொண்டிருக்க என் தாய் அவருக்கு ஊட்டச்சத்து மிகுந்த சூப் ஊட்டிக் கொண்டிருந்தார். அந்த குறிப்பில் எப்பொழுதும் எனக்கு சிறந்தவற்றை வழங்கிய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி என்று இருந்தது. அதை பார்த்தபோது என்னால் கசப்பாகத்தான் சிரிக்க முடிந்தது. அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. குடும்ப சொத்துக்காக எதிர்காலத்தில் சண்டைகள் வரக்கூடாது என்பதற்காகவே இவ்வளவு காலம் என் நிறுவனத்தை விரிவுபடுத்த அயராது உழைத்துக் கொண்டிருந்தேன். என்றாவது ஒரு நாள் என் பெற்றோர்கள் என் சாதனைகளை பார்த்து பெருமைப்படுவார்கள் என்று என் மனதின் ஒரு பகுதி எப்போதும் நம்பியது. ஆனால் இன்று நடந்த அனைத்திற்கும் பிறகு நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். அவர்கள் என்னை ஒருபோதும் தங்கள் மகனாக உண்மையாக கருதியதே இல்லை. என் குழந்தை பருவத்தை நினைத்து பார்த்தபோது அதற்கான அறிகுறிகள் எப்போதும் இருந்ததை உணர்ந்தேன். டியன் கிங் எதை கேட்டாலும் அதை அவனுக்கு கொடுக்கும்படி என் பெற்றோர் என்னை வற்புறுத்துவார்கள். அவன் எப்போது குற்றம் சாட்டினாலும் அதை அவர்கள் யோசிக்காமல் அப்படியே நம்பினார்கள். அவர்களின் கண்களில் நான் எப்போதும் பயனற்ற, சோம்பேறியான, கெட்டுப்போன குழந்தையாகவே இருந்தேன். ஒருவேளை அவர்களுக்கு என் மதிப்பு ஒரு செல்லப்பிராணியின் மதிப்பை விட குறைவாக இருக்கலாம். அத்தகைய எண்ணங்களில் நான் மூழ்கியிருந்தபோது என் கீழ் பணிபுரிபவர் ஒருவரிடமிருந்து திடீரென செய்தி வந்தது. லின் கார்ப்பரேஷன் பெரிய அளவில் வரி ஏய்ப்பு செய்ததாக வதந்திகள் இருப்பதாகவும் அடுத்த 2 நாட்களில் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சூழலை சமாளிக்க அவர்களுக்கு உடனடியாக 20 மில்லியன் தேவைப்படும் என்றார். தேவையில்லை என்று நான் அமைதியாக பதிலளித்தேன். அந்த பணத்தை நிறுவனத்தின் புதிய திட்டத்திற்காக முதலீடு செய்ய வேண்டும். லின் குடும்பத்தின் வாரிசு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டார். லின் கார்ப்பரேஷன் மீது எனக்கு எந்த அதிகாரமோ அல்லது பொறுப்போ இனி இல்லை. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு உடனடியாக தெற்கு நோக்கி செல்வதே என் திட்டமாக இருந்தது. இருப்பினும் ரயில் சேவைகள் ஒரு வாரம் நிறுத்தப்படும் என்று அறிவிப்பு வந்தது. வேறெதுவும் செய்ய வழியில்லாததால் லின் கார்ப்பரேஷனுக்கு ஒரு கடைசி முறையாக செல்ல முடிவு செய்தேன். என் தொழில் தொடக்கத்தின் ஆரம்ப நாட்களில் நான் ரகசியமாக பல மில்லியன் மதிப்புள்ள வணிக வாய்ப்புகளை லின் கார்ப்பரேஷனுக்கு மாற்றியிருந்தேன். என் குடும்பத்தினருக்கு பிறகு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க திட்டமிட்டிருந்தேன். ஆனால் நடந்தவற்றுக்கு பிறகு அந்த அதிர்ச்சி தேவையில்லை என்று தோன்றியது. நிதி மற்றும் விற்பனை துறைகள் தனித்தனியாக செயல்பட்டதால் அந்த ஒப்பந்தங்கள் விற்பனை குழுவால் பெறப்பட்டவை என்று நிறுவனத்தில் இருந்த பலரும் நம்பினர். இப்போது அந்த வாய்ப்புகளை திரும்பப் பெற நான் விரும்பினேன். அதைச் செய்வதற்கு முன் நிறுவனத்தின் தற்போதைய நிதிநிலையை நான் சரிபார்க்க வேண்டியிருந்தது. கட்டிடத்திற்குள் நுழைந்த அந்த நொடியில் நான் எதிர்பாராத விதமாக டியான் கிங்கை சந்தித்தேன். அவன் ஏளனமான புன்னகையுடன் நடந்து வந்து வேறு எங்கும் போக இடமில்லாததால் நான் இறுதியில் திரும்பி வருவேன் என்று எங்கள் பெற்றோர் கணித்ததாக கூறினான். அவர்கள் சொன்னது உண்மையானதை கண்டுதான் ஆச்சரியப்படுவதாக அவன் ஒப்புக்கொண்டான். அந்த நொடியில் எங்களுக்கிடையிலான சகோதரத்துவ நாடகத்தை தொடர எந்த காரணமும் இல்லை என்பதை உணர்ந்தேன். அமைதியாக அவனை பார்த்து லின் கார்ப்பரேஷனின் வருங்கால சிஇஓ வாக மாற அவன் கடுமையாக உழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அவன் சிரித்துக்கொண்டே தனக்கு வேறு வழியில்லை என்று பதிலளித்தான். சிறுவயதிலிருந்தே எல்லாவற்றிலும் அவனை விட நான் சிறந்தவனாகவே இருந்தேன். அவன் தந்திரங்கள் செய்யாமல் இருந்திருந்தால் என்னை வீழ்த்தும் தன்னம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்காது. அவன் அருகில் வந்தபோது அவன் முகம் பெருமிதத்தால் நிறைந்திருந்தது. பிறகு அவன் சாதாரணமாக இன்னொரு செய்தியை சொன்னான். தான் அதிகாரப்பூர்வ வாரிசு என்றும் 2 நாட்களில் லூ தியானுவனுடன் தனக்கு நிச்சயதார்த்தம் என்றும் அப்பா லூ குடும்பத்தினரிடம் ஏற்கனவே கூறிவிட்டார் என்றான். நான் உறைந்து போனேன். சிறுவயதிலிருந்தே எனக்கு அவளை பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். டியான் கிங் இன்னும் விரிவாகச் சிரித்து எனக்கு சொந்தமான இன்னொரு விஷயத்தை அவன் பறிப்பதை பார்ப்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டான். அவன் வார்த்தைகள் நான் அடக்கி வைத்திருந்த கோபத்தை உடனடியாக தூண்டின. எல்லாவற்றிற்கும் பிறகும் ஒரு நாள் எங்கள் உறவை சரிசெய்து கொள்ளலாம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவன் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறிக்க விரும்புகிறான் என்பது இப்போது தெளிவாக தெரிந்தது. எதையும் யோசிக்காமல் நான் அவன் சட்டையை பிடித்துக் கொண்டேன். அதே நேரத்தில் என் பெற்றோர்கள் படிக்கட்டில் இறங்கி வந்து இதை பார்த்துவிட்டனர். என் தாய் உடனடியாக அவனை விட்டுவிடுமாறு கத்தினாள். என் அப்பா ஓடி வந்து என்னை பலவந்தமாக தள்ளிவிட்டு டியான் கிங்கிற்கு முன்னால் பாதுகாப்பாக நின்றார். அவர்கள் என்னை பார்த்த விதம் நான் அவர்களின் மிகப்பெரிய எதிரி என்பது போல இருந்தது. பிறகு என் அப்பா டியான் கிங் தனது திறமையால் தான் வாரிசு பதவியை பெற்றான் என்று குளிர்ச்சியாக கூறினார். டியான் கிங் உடனடியாக தலையை குனிந்து வருத்தமாக நடித்தான். நான் வாரிசானதால் தான் வருத்தப்படுகிறேன் என்று அவன் பெற்றோர்
பெற்றோரிடம் சொன்னான். அவனை விட நான் எப்போதும் சிறந்தவன் என்பதால் தோல்வியை ஏற்றுக்கொள்வதில் நான் சிரமப்படுவது இயல்பு என்று அவன் கூறினான். நான் இன்னும் அவனது அண்ணன் என்பதால் என்னை திட்ட வேண்டாம் என்றும் அவன் கெஞ்சினான். அதை கேட்டு என் அப்பா ஏமாற்றத்துடன் என்னை பார்த்து, டியான் கிங்கின் பொறுமை மற்றும் கனிவில் பாதியாவது எனக்கு இருக்கக்கூடாதா என்று கேட்டார். என் தாய் என்னை முறைத்து பார்த்து, நான் ஒரு நாளாவது டியான் கிங்கிற்கு எதிராக சதி செய்யாமல் இருந்தால் அது ஒரு அதிசயம்தான் என்று கூறினார். பிறகு அவர் என்னை சுட்டிக்காட்டி என் நடத்தையை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று எச்சரித்தார். இல்லையென்றால் ஒரு நாள் என்னை மகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தால் என்னை குறை சொல்லக்கூடாது என்றார். அதைச் சொன்ன பிறகு அவர் என்னை மீண்டும் பார்க்கக்கூட மெனக்கெடவில்லை. அதற்கு பதிலாக அவர் டியான் கிங்குடன் சென்று விட்டார். அவர்கள் நடந்து சென்றபோது அவர்கள் அவனை தேற்றுவதை என்னால் கேட்க முடிந்தது. அவனுக்கு செல்லப்பிராணிகள் பிடிக்கும் என்பதால் அவனுக்காக ஒரு அழகான குட்டி பூனையை வாங்கியிருப்பதாக என் தாய் மகிழ்ச்சியுடன் நினைவுபடுத்தினாள். என் அப்பா என்னை பார்த்து பெருமூச்சு விட்டு தலையை அசைத்துவிட்டு அவர்கள் பின்னால் சென்றார். அவர்கள் மறைந்து போகும் வரை நான் அவர்களின் முதுகையே பார்த்துக் கொண்டிருந்தேன். நிறுவனத்தின் வேலை நேரம் முடிந்துவிட்டது. அதனால் நான் வந்த வேலையை பற்றி ஆராய இன்னும் சில மணி நேரங்களை செலவிட்டேன். அந்த செயல்பாட்டின் போது நான் அதிர்ச்சிகரமான ஒன்றை கண்டுபிடித்தேன். ஒரு வருடம் முன்பு டியான் கிங் கேட்டான் என்பதற்காகவே எனது பெற்றோர் நிறுவனத்தின் நிதியை ரகசியமாக எடுத்து அவனுக்கு ஒரு ஆடம்பர படகை வாங்கி கொடுத்தனர். அவனுக்கு அதில் ஆர்வம் குறைந்த பிறகு அதை விற்றுவிட்டான். இருந்தாலும் அந்த முழு பரிவர்த்தனையும் நிறுவனத்தின் பதிவேடுகளிலிருந்து மறைக்கப்பட்டிருந்தது. நான் ஆழமாக ஆராய அதுபோன்ற பல மோசடிகளை கண்டுபிடித்தேன். சந்தேகத்திற்குரிய பல பரிவர்த்தனைகள் இருந்தன. மேலும் வரி ஏய்ப்பு நான் கற்பனை செய்ததை விட மிக அதிகமாக இருந்தது. கடந்த ஆண்டு லின் கார்ப்பரேஷன் வரி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக என் நண்பன் ஒருவன் எச்சரித்திருந்தான். அந்த நேரத்தில் அவர்களின் சிக்கல்களை மறைக்க நான் பெரும் விலை கொடுத்தேன். ஆனால் நடந்த எல்லாவற்றிற்கும் பிறகு அவர்களுக்காக மீண்டும் அந்த ஆபத்தை எடுக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ரயில் சேவை இன்னும் சில நாட்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்ததால் நான் ஒரு ஹோட்டலில் தங்கினேன். மறுநாள் மாலை நான் தங்கியிருக்கும் இடத்தை எப்படியோ என் பெற்றோர் கண்டுபிடித்துவிட்டனர். நான் வெளியே வந்த தருணத்தில் அவர்கள் என் வழியை மறித்தனர். என் தாய் அந்த மலிவான ஹோட்டலை அருவருப்புடன் பார்த்துவிட்டு அங்கே தங்குவதற்காக என்னை கேலி செய்தாள். குடும்பத்தின் நற்பெயரை பற்றி எனக்கு கவலையில்லை என்றும் அவர்களின் ஆதரவு இல்லை என்றால் இது போன்ற வாழ்க்கை எனக்கு ஒரு கனவுதான் என்றும் கூறினாள். அவளை பொறுத்தவரை நான் குடும்பத்தை நம்பி மட்டுமே வாழும் ஒரு முழு தோல்வியாளர். அவள் சொன்ன எதையும் நான் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்ப தயாரானேன். ஆனால் டியான் கிங் நட்பான புன்னகையுடன் என் முன்னால் வந்து நின்றான். பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதது எதுவுமில்லை என்று அவன் கூறினான். லூ தியானுவான் உடனான தனது நிச்சயதார்த்த விருந்திற்கு என்னை அழைக்க விரும்பியதால் பெற்றோரை சம்மதிக்க வைத்து அழைத்து வந்ததாக அவன் கூறினான். பிறகு நல்லெண்ணத்தின் அடையாளமாக நிறுவனத்தின் 1000 பங்குகளை எனக்கு தருமாறு பெற்றோரை சம்மதிக்க வைத்ததாக பெருமையுடன் அறிவித்தான். முரண்டு பிடிப்பதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பி வருமாறு அவன் என்னை வற்புறுத்தினான். என் தந்தை ஒப்புதலுடன் தலையசைத்து டியான் கிங்கின் தாராள குணத்தை பாராட்டினார். நிறுவனத்தின் ஒரு பங்கை தர முன்வந்ததன் மூலம் டியான் கிங்கின் பெருந்தன்மை வெளிப்படுவதாகவும் இவ்வளவு அக்கறையுள்ள சகோதரன் கிடைத்ததற்கு நான் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். நான் அவர்களை நிதானமாக பார்த்து நிறுவனத்தின் 1000 பங்குகளில் எனக்கு விருப்பமில்லை என்று பதிலளித்தேன். பிறகு டியான் கிங்கின் கையை உதறினேன். அவன் அதை முன்பே திட்டமிட்டிருந்தது போல செயல்பட்டான். அவன் உடனடியாக தரையில் விழுந்தான். அவன் கையில் ஒரு சிறிய சிராய்ப்பு ஏற்பட்டு சில துளிகள் ரத்தம் வந்தது. அதை பார்த்த நொடியே என் தாய் கோபத்தில் வெடித்தாள். நாளை டியான் கிங்கின் நிச்சயதார்த்த நாள் இல்லை என்றால், எங்கள் குடும்ப கௌரவம் இதில் சம்பந்தப்படவில்லை என்றால் அவர்கள் என்னை தேடி வந்திருக்கவே மாட்டார்கள் என்று அவள் கத்தினாள். நான் என் வாழ்நாள் முழுவதும் டியான் கிங்கை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டிய அவள் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க கூடாது என்றாள். அவள் சொல்வதை கேட்டு இந்த நிலைமை எவ்வளவு அபத்தமானது என்று என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. சிரித்துக்கொண்டே நான் ஒரு எளிய கேள்வியை கேட்டேன். சிறுவயதிலிருந்து இன்று வரை நான் டியான் கிங்கை துன்புறுத்துவதை அவர்கள் இருவராவது நேரில் பார்த்தது உண்டா? ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலே போதும், எதையும் விசாரிக்காமல் அவர்கள் என்னை தண்டிப்பார்கள். அவனை வாரிசாக மாற்ற அவர்கள் 3 ஆண்டுகளாக என்னிடம் பொய் சொல்லி என் உழைப்பையும் சாதனைகளையும் முற்றிலுமாக புறக்கணித்தனர். இதற்கு பெயர்தானா அவர்கள் ஆதரவு என்று சொன்னார்கள்? நான் பேசி முடிப்பதற்குள் என் அம்மா கையை உயர்த்தி என்னை அறைய முயன்றாள். ஆனால் இம்முறை நான் அவள் மணிக்கட்டை பிடித்து தள்ளிவிட்டேன். இதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். டியான் கிங் உடனே அவளை தாங்க ஓடிவந்து கண்ணீருடன் என்னை பார்த்தான். அம்மா என்னை வளர்க்க எவ்வளவு பாடுபட்டார் என்பதை அவன் நினைவுபடுத்தி அதற்கு நான் தரும் கைமாறு இதுதானா என்று கேட்டான். பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுமாறு என்னிடம் கெஞ்சினான். அதன் பிறகு என் அம்மாவிடம் திரும்பி எனக்காக பரிந்து பேசுவது போல் நடித்தான். நிறுவனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவன் கூறினான். அவன் வெறும் வளர்ப்பு மகன் என்பதால் ஒருவேளை எனக்குத்தான் அந்த பதவி கிடைத்திருக்க வேண்டும் என்றான். ஆனால் என் அம்மா உடனே அவனை தடுத்தார். எனக்காக அவன் எந்த சாக்கும் சொல்ல தேவையில்லை என்று அவள் அறிவித்தாள். அவள் கண்களில் நான் நன்றி கெட்ட ஒரு பாம்பை தவிர வேறில்லை. பிறகு அவள் சொன்ன ஒரு விஷயம் என் மனதில் அவள் மீது எஞ்சியிருந்த கடைசி உணர்வையும் அழித்துவிட்டது. நான் இப்படித்தான் ஆவேன் என்று தெரிந்திருந்தால் என்னை வளர்க்காமல் வெளியே குளிரில் உறைந்து சாகவிட்டிருப்பேன் என்று அவள் குளிர்ச்சியாகச் சொன்னாள். என் தந்தை கடுமையான முகபாவனையுடன் முன்னேறி வந்தார். இன்று நான் எல்லையை மீறிவிட்டதாக அவர் கூறினார். அவர் கருத்துப்படி நான் என் அம்மாவை காயப்படுத்தி டியான் கிங்கை அநியாயமாக நடத்தினேன். நான் அவர்கள் இருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். பிறகு டியான் கிங்கின் நிச்சயதார்த்த விருந்துக்கு நல்ல பரிசோடு சென்று அனைவர் முன்னிலையிலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குமாறு அவர் பரிந்துரைத்தார். நான் அப்படி செய்தால் இந்த பிரச்சனை முடிந்துவிட்டதாக கருதப்படும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் தலைகுனிந்து சிரிக்க ஆரம்பித்தேன். நான் சிரிக்கச் சிரிக்க என் உடல் இன்னும் அதிகமாக நடுங்கியது. நீங்கள் உண்மையிலேயே ஒரு சரியான குடும்பம்தான் என்று நான் சொன்னேன். என் தந்தை என் எதிர்வினையை தவறாக புரிந்து கொண்டு தலையசைத்தார். நானும் இந்த குடும்பத்தில் ஒருவன்தான் என்பதை நினைவுபடுத்திய அவர் இது முடிந்தால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார். நான் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு என்னை அமைதிப்படுத்திக் கொண்டு
லேசான புன்னகையுடன் தலையை நிமிர்த்தினேன். சரி என்று நான் சொன்னேன். நான் நாளை அங்கு வருவேன். என் தந்தை திருப்தியுடன் தலையசைத்தார். என் தாய் தியானை காரில் ஏற்ற உதவினார். மூவரும் ஒன்றாகச் சென்றனர். அவர்களது வாகனம் கண்ணில் படாதவரை நான் அமைதியாக அங்கேயே நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். பிறகு நான் திரும்பி ஒரு டாக்ஸியை அழைத்து லூ கார்ப்பரேஷனை நோக்கிச் சென்றேன். நகரத்தின் மிகப்பெரிய ஹோட்டல் விளக்குகளாலும் அலங்காரங்களாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. லின் மற்றும் லூ குடும்பங்களுக்கு இடையிலான வரவிருக்கும் திருமண உறவு நகரத்தின் முக்கிய பேசுபொருளாக மாறியிருந்தது. வணிக உலகில் உள்ள அனைவரும் அதை கவனித்துக் கொண்டிருந்தனர். நகரம் முழுவதிலும் உள்ள செல்வாக்குமிக்க நபர்கள் விழாவில் கலந்து கொள்ள கூடியிருந்தனர். ஹோட்டலுக்குள் தியான் கிங் எல்லா திசைகளிலிருந்தும் வந்த பாராட்டுகளையும் புகழ்ச்சியையும் பெருமையுடன் ரசித்துக் கொண்டிருந்தான். என் தாய் கண்கலங்க அவனை பார்த்து அவன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதைத் தவிர தனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறினார். என் தந்தை திருப்தியுடன் தலையசைத்து தியான் கிங் போன்ற ஒரு மகன் இருப்பது தனது வாழ்வின் மிகப்பெரிய பெருமை என்று அறிவித்தார். இருப்பினும் விழா தொடங்கப் போகிறது. நான் இன்னும் வரவில்லை என்பதை உணர்ந்ததும் அவரது முகம் மாறியது. என் தாய் எனக்கு போன் செய்ய நினைத்தார். ஆனால் அவரது முகம் விரைவில் வெறுப்பால் நிரம்பியது. நான் எங்கோ நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பேன் என்றும் என்னைப் போன்ற ஒரு மகன் இருப்பது அவமானமே என்றும் கூறி அவர் அந்த எண்ணத்தை கைவிட்டார். நான் இன்று வராவிட்டால் என்னுடனான உறவை முற்றிலுமாக துண்டித்துக் கொள்வேன் என்று கூட அவர் கூறினார். அப்போதுதான் ஒரு நிறுவன ஊழியர் பீதியுடன் ஹாலுக்குள் ஓடிவந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக அனைவருக்கும் தெரிவித்தார். ஆய்வுத்துறை ஏற்கனவே லின் கார்ப்பரேஷனுக்கு வந்துவிட்டதாகவும் அவர்கள் கண்டறிந்த தீவிர முறைகேடுகள் குறித்து உடனடியாக ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் கூறினார். இதை கேட்டதும் என் பெற்றோர்கள் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். தியான் கிங் உடனே அந்த ஊழியரை பிடித்து விளக்கம் கேட்டான். வரி புலனாய்வு குழு ஏற்கனவே நிறுவனத்திற்குள் நுழைந்து விட்டதாகவும் தொடர்ச்சியான வரி ஏய்ப்பு வழக்குகளை விசாரிப்பதாகவும் அந்த ஊழியர் பதற்றத்துடன் தெரிவித்தார். உயர் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கில் ஈடுபட்டுள்ளதாகவும் நிறுவனம் ஒத்துழைக்காவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். இந்த செய்தியை கேட்டதும் என் தந்தையின் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. நிறுவனம் எப்போதும் சாதாரணமாகவே இயங்குவது போல் தெரிந்ததால் இப்படி எப்படி நடந்தது என்று அவருக்கு புரியவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு நிறுவனத்திற்குள் யாரோ ரகசியமாக நிறுவன நிதியை தவறாக பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று அவர் முடிவுக்கு வந்தார். அவர் அப்படி சொன்னதும் என் தாயின் முகத்தில் ஒரு கணம் குற்ற உணர்ச்சி தெரிந்தது. என் தந்தை உடனே அதை கவனித்துவிட்டார். அவளுக்கு ஏதேனும் தெரியுமா என்று அவர் கேட்டார். என் தாய் ஒரு பொய்யான புன்னகையுடன் தியான் கிங் பாதுகாப்பற்ற உணர்வுடன் இருந்ததால் அவனுக்கு பரிசுகள் வாங்க நிறுவன பணத்தை எடுத்ததாக கூறினார். என் தந்தை விவரங்களை கேட்டபோது அது ஒரு கேமிங் கன்சோல் மற்றும் சில சிறிய பரிசுகள் மட்டுமே என்று அவள் கூறினாள். இருப்பினும் அவர் அதை நம்பவில்லை. மூத்த வரி அதிகாரிகள் வந்திருந்தது ஏதோ பெரிய பிரச்சனை இருப்பதை தெளிவாக காட்டியது. தொடர்ந்து அவர் கேள்வி எழுப்பியதால் என் தாய் இறுதியாக உடைந்து உண்மையை ஒப்புக்கொண்டார். கடந்த ஆண்டு அவன் மீது பரிதாபப்பட்டு நிறுவனத்தின் கணக்கிலிருந்து 10 மில்லியன் வெண்ணை ரகசியமாக தியான்ஜிங்கிற்கு மாற்றினார். அதுமட்டுமல்லாமல் நிறுவனத்தின் நிதியை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஜெட் விமானத்தையும் வாங்கிக் கொடுத்தார். அந்த வார்த்தைகள் வெளிவந்ததும் என் தந்தையின் முகம் முற்றிலும் மாறியது. அவர் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே தியான்ஜிங் விரைந்து வந்து அனைத்தும் தன் தவறுதான் என்று கூறினான். தான் ஒருமுறை தொழில் மிகவும் சோர்வாக இருப்பதாக கூறி உலகம் சுற்ற விரும்புவதாக சொன்னதாகவும் அதனால் தாய் தனக்கு ஜெட் விமானத்தை வாங்கிக் கொடுத்ததாகவும் அவன் விளக்கினான். பின்னர் ஒரு பந்தயத்தில் தோற்று அந்த ஜெட் விமானத்தை இழந்துவிட்டதாக அவன் சாதாரணமாக ஒப்புக்கொண்டான். அதை கேட்டதும் என் தந்தையின் கோபம் எல்லை மீறியது. அவர் அவர்களை கோபத்துடன் பார்த்து இன்று முதல் நிறுவனத்தின் சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்கள் பழைய பண்ணை வீட்டிற்குச் சென்று தங்கள் செயல்களை எண்ணி வருந்த வேண்டும் என்றும் கூறினார். இருவரில் எவரும் எதிர்த்து பேசவில்லை. இருப்பினும் வரி விசாரணைதான் மிகப்பெரிய பிரச்சனை என்பதை என் தந்தை விரைவாக உணர்ந்தார். அதை அவர்களால் சரிசெய்ய முடியவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். குறைந்தது ஒரு பிரச்சனையாவது குறைக்கலாம் என்ற நம்பிக்கையில் அவர் உடனடியாக லூ கார்ப்பரேஷன் தலைவரை அழைத்து நிறுவனத்தில் ஏற்பட்ட அவசரநிலை காரணமாக இன்றைய நிச்சயதார்த்த விருந்தை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என்று மன்னிப்பு கோரினார். ஆனால் அவர் தொடர்ந்து பேசுவதற்குள் மறுமுனையில் இருந்தவர் அவரை தடுத்தார். நிச்சயதார்த்தமே இன்னும் நடக்காத நிலையில் தன்னை பழைய நண்பர் என்று அழைப்பது பொருத்தமற்றது என்று அவர் அமைதியான குரலில் கூறினார். குழப்பமடைந்த என் தந்தை அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டார். அவர் சொன்ன பதில் அங்கு இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. லூ கார்ப்பரேஷன் நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்ய முடிவு செய்துவிட்டது. அவரது மகள் தியான்ஜிங்கை திருமணம் செய்ய மாட்டாள். என் தந்தையின் முகம் உடனடியாக கருப்பானது. லின் கார்ப்பரேஷனின் ஆதரவையும் நிதியுதவியையும் இழக்க லூ கார்ப்பரேஷன் தயாரா என்று அவர் கோபத்துடன் கேள்வி எழுப்பினார். மறுபுறம் இருந்து ஒரு குளிர்ந்த சிரிப்பு கேட்டது. அந்த ஆதரவு என்பது தனது மகளை வணிக நலன்களுக்காக விற்க எடுக்கும் முயற்சி மட்டுமே என்று அவர் பதிலளித்தார். பின்பு அவர் இன்னும் அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். தியான்சான் தனக்கு உதவவில்லை என்றால் அவர் தன் வாழ்நாளின் மிகப்பெரிய தவறை செய்திருப்பார் என்று கூறினார். என் பெயரைச் சொன்ன அந்த நிமிடம் என் தந்தையின் கண்கள் விரிந்தன. நான் அவர்களுடன் தான் இருக்கிறேனா என்று அவர் உடனடியாக கேட்டார். அதை பற்றி கவலைப்படுவது உன் வேலையல்ல என்றும் என்னை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக வரித்துறையை எப்படி சமாளிப்பது என்பதில் கவனம் செலுத்துமாறும் அவர் அமைதியாக கூறினார்.
அழைத்தார். பிறகு அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. எனது தாயும் தியான் கிங்கும் உரையாடலின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டிருந்தனர். இருவரும் என் தந்தையை நம்ப முடியாமல் வெறித்து பார்த்தனர். என் தாய் பற்களை கடித்துக்கொண்டு லூ குடும்பத்திற்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா என்று கோபமாக கேட்டார். தியான் அவர்களால் தங்களை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் உண்மையிலேயே நம்பினார்களா? லூ கார்ப்பரேஷன் தலைவர் நிச்சயதார்த்தத்தை நிராகரித்ததை கேட்டதும் என் தாயும் தியான் கிங்கும் அதிர்ச்சியடைந்தனர். அவ்வளவு முக்கியமான திருமண உறவை லூ குடும்பம் ஏன் திடீரென்று ரத்து செய்தது என்று இருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தியான் கிங்கின் முகம் குழப்பத்தில் இருந்தது. என் தந்தையின் கண்கள் மெல்ல சுருங்கின. நீண்ட அமைதிக்குப் பிறகு அவர் கண்களில் ஒரு ஆபத்தான பார்வை தெரிந்தது. முதலில் நிறுவனத்தின் சிக்கல்களை சமாளித்துவிட்டு பிறகு உண்மையை அறிய என்னை தேடி வருவதாக அவர் கூறினார். இதை கூறிவிட்டு அவர்கள் மூவரும் தங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி லின் கார்ப்பரேஷனை நோக்கி விரைந்தனர். நிச்சயதார்த்த விருந்திற்கு வந்திருந்த செல்வாக்குமிக்க தொழிலதிபர்கள் விழா பாதியில் நின்றதால் ஏமாற்றத்துடன் வெளியேறினர். இதற்கிடையில் லூ கார்ப்பரேஷனின் மேல் தளத்தில் இருந்த தலைவர் அலுவலகத்தில் தலைவர் லூ என்னை நோக்கி புன்னகைத்துக் கொண்டிருந்தார். வெறும் 3 ஆண்டுகளில் நான் இவ்வளவு வெற்றிகரமான நிறுவனத்தை உருவாக்கியதை அவர் எதிர்பார்க்கவில்லை என்றும் என் சாதனைகள் உண்மையிலேயே வியக்கத்தக்கவை என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த லூ தியானுவான் கண்கள் மின்ன என்னை நோக்கி பார்த்து இவ்வளவு குறுகிய காலத்தில் நான் இந்த உயரத்தை அடைவேன் என்று அவர் நினைக்கவே இல்லை என்று கூறினார். நான் புன்னகைத்துவிட்டு இது எல்லாம் என் அதிர்ஷ்டம் என்று பதிலளித்தேன். உண்மையை சொல்லப்போனால் என் பெற்றோர் என் பாதையில் தடைகளை ஏற்படுத்தி இருக்காவிட்டால் நான் வெளிநாடு சென்று வாய்ப்புகளை தேடி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்க மாட்டேன். தலைவர் லூ புன்னகையுடன் தலையசைத்து கடினமான காலத்தில் லூ கார்ப்பரேஷனுக்கு உதவியதற்காக எனக்கு மனதார நன்றி தெரிவித்தார். எதிர்காலத்தில் எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் லூ குடும்பம் என் பக்கம் நிற்கும் என்று அவர் உறுதியளித்தார். நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். ஆனால் ஒரு விஷயத்தை அவருக்கு நினைவுபடுத்தினேன். இனி ஒருபோதும் தனது மகளை வணிக ஒப்பந்தங்களுக்கு பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்தக்கூடாது. தனது மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க அவளுக்கு முழு சுதந்திரம் உண்டு. எங்கள் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை பொறுத்தவரை எனது ஆட்கள் சில நாட்களில் அதை ஒப்படைப்பார்கள் என்று உறுதியளித்தேன். நான் ஏற்கனவே தெற்கு நோக்கி செல்ல ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்ததால் விரைவில் கிளம்ப திட்டமிட்டேன். நான் கிளம்ப முயன்றபோது லூ தியானுவான் திடீரென்று என் பெயரை சொல்லி அழைத்தார். நான் நின்றேன். பின்னோக்கி திரும்பினேன். அவள் கன்னங்கள் சிவந்திருந்தன. வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றாள். அவள் எதையும் சொல்லும் முன்பே தலைவர் லூ உரக்கச் சிரித்தார். நான் சிறுவயதிலிருந்தே தியானுவானை விரும்பினேன் என்பதும் அவளுக்கும் என் மீது உணர்வுகள் இருப்பது தெளிவாக தெரிகிறது என்பதும் தனக்கு தெரியும் என்று அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். பிறகு நான் தெற்கு நோக்கி திரும்பும்போது அவளையும் அழைத்துச் செல்லலாம் என்று நகைச்சுவையாக கூறினார். தர்மசங்கடமடைந்த தியனுவான் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து தனது தந்தையை முறைத்து பார்த்தாள். அவளது எதிர்வினையைக் கண்டு நான் புன்னகைத்து எனது தோழியாக என்னுடன் வருவாயா என்று கேட்டேன். அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சிறிது நொடிகள் தயங்கிய பிறகு அவள் மெதுவாக தலையசைத்தாள். தலைவர் லூவின் புன்னகை உடனடியாக இன்னும் விரிவடைந்தது. லூ கார்ப்பரேஷனிலிருந்து வெளியேறியதும் ஒரு ஆவணத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக லின் கார்ப்பரேஷனுக்கு சென்றேன். தெற்கு நோக்கி திரும்புவதற்கு முன்பு நான் முடிக்க வேண்டிய ஒரு இறுதி விஷயம் இருந்தது. நான் அங்கு சென்றபோது புலனாய்வு குழு நிறுவனத்திற்குள்ளேயே இருந்தது. வரி விசாரணையால் என் பெற்றோர் பெரும் அழுத்தத்தில் இருப்பது தெளிவாக தெரிந்தது. என் தாய் என்னை பார்த்த கணமே கோபத்தில் அவரது முகம் சிவந்தது. அவர் ஆவேசமாக வந்து என் சட்டையை பிடித்து லூ கார்ப்பரேஷனிடம் என்ன செய்தேன் என்றும் நிச்சயதார்த்தம் ஏன் திடீரென ரத்து செய்யப்பட்டது என்றும் கேட்டார். நான் அமைதியாக அவர் கையை அகட்டி அவரை பின்னுக்கு தள்ளினேன். பிறகு அவர் என்னை தாக்க முயற்சிக்கிறாரா என்று கேட்டேன். அவர் தொடர்ந்து இப்படி செய்தால் போலீசை அழைப்பதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவரது கண்கள் ஜில்லென்றன. நான் மிகவும் கேலியாகவும் மரியாதையின்றியும் நடந்து கொள்வதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த நேரத்தில் தியன் கிங் ஒரு பரிதாபமான முகத்துடன் முன்னேறி வந்தான். பல முக்கியமான விருந்தினர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் ரத்து செய்யப்பட்டதால் தான் எவ்வளவு அவமானப்பட்டேன் என்று அவன் புலம்பினான். நான் சிரித்துக்கொண்டு நடிப்பதை நிறுத்துமாறு அவனிடம் சொன்னேன். உடனடியாக அவன் மீண்டும் உணர்ச்சிகரமான ஒரு பேச்சை தொடங்கினான். லின் குடும்பத்தின் வாரிசாக அவன் மாறியதால் எனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று அவன் கூறினான். நேர்மையான போட்டியின் மூலமே அந்த இடத்தை பெற்றதாகவும் தத்தெடுக்கப்பட்டவன் என்பதால் அவன் குணத்தை விமர்சிக்க எனக்கு உரிமை இல்லை என்றும் அவன் வலியுறுத்தினான். பிறகு அந்த சூழல் அவனுக்கு எவ்வளவு சங்கடமாக இருந்தது என்பது புரிகிறதா என்று நாடகத்தனமாக கேட்டான். நான் தோளை குலுக்கி அந்த அவமானம் என் கவலை இல்லை என்று கூறிவிட்டேன். எங்கள் உறவு விரைவில் என்றென்றைக்குமாக முடிந்துவிடும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அதனை கூறிவிட்டு என் பையை திறந்து தயார் செய்து வைத்திருந்த ஒப்பந்தத்தை எடுத்தேன். அது எனக்கும் லின் குடும்பத்திற்கும் இடையிலான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கும் ஒரு முறையான ஆவணம். அதை அவர்களுக்கு முன்னால் வைத்து கையெழுத்திடுமாறு கூறினேன். அதற்கு கையெழுத்திட்டவுடன் லின் குடும்பத்துடன் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. என் தாய் அதன் உள்ளடக்கத்தை படித்த கணமே அவர் இன்னும் அதிக கோபமடைந்தார். அவர் என்னை நன்றி கெட்ட துரோகி என்று அழைத்து குடும்ப உறவுகளை முழுமையாக துண்டிக்கப் போகிறாயா என்று கேட்டார். எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவர் கையெழுத்திடலாம் அல்லது புறக்கணிக்கலாம் என்று கூறினேன். பின் அவர் கண்களை நேராக பார்த்து இன்று முதல் தியன் கிங்கிடமிருந்து வாரிசு பதவியை பறிக்க என்னிடம் உள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்துவேன் என்று சொன்னேன். அந்த வார்த்தைகள் உடனடியாக அவரது கோபத்தை தூண்டின. அவர் என் கையிலிருந்த பேனாவை பறித்து எந்த தயக்கமும் இன்றி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். டியான் கிங்கிற்காக அவர் எனது தந்தைக்கு பதிலாக கையெழுத்திட்டார். பின்னர் அவர் டியான் கிங்கையும் கையெழுத்திடச் சொன்னார். இன்றிலிருந்து எனக்கு என்று ஒரு மகன் இல்லை என்றும் தோங்கிங்கிற்கு என்று ஒரு சகோதரன் இல்லை என்றும் அவர் அறிவித்தார். டியான் கிங் தயங்குவது போல் நடித்தாலும் விரைவில் கையெழுத்திட்டார். ஒப்பந்தத்தை மடித்து பாக்கெட்டில் வைத்தபோது என் முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது. இந்த நிமிடம் முதல் லின் குடும்பத்துடனான என் உறவு அதிகாரப்பூர்வமாக முடிந்தது. அப்போதுதான் நிதித்துறையிலிருந்து எனது தந்தை சில ஊழியர்களுடன் வெளியே வந்தார்.
விசாரணை குழு ஆதாரங்களை கண்டுபிடித்து விட்டதை அவர் முகமே காட்டிக் கொடுத்தது. அவருடன் இருந்தவர்களில் இயக்குனர் சோங்கும் ஒருவர். என்னை பார்த்ததும் அவர் புன்னகையுடன் நடந்து வந்தார். நீங்கள் தெற்கே திரும்புவதாக கேள்விப்பட்டேனே, ஏன் இன்னும் நகரத்திலேயே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். புன்னகையுடன் என் ரயில் 2 நாட்களில் கிளம்பும் என்றும் அன்று மாலை நாம் ஒன்றாக மது அருந்தலாம் என்றும் கூறினேன். இயக்குனர் சோங் உடனடியாக ஒப்புக்கொண்டார். இதை பார்த்து என் தாய், தந்தை மற்றும் டியான் கிங் அதிர்ச்சியில் உறைந்தனர். என் தந்தை வேகமாக என்னை நோக்கி வந்தார். கோபத்தை அடக்கிக் கொண்டு புன்னகைத்தபடியே எனக்கு இயக்குனர் சோங்கை தெரியுமா என்று கேட்டார். நான் அவருக்கு பதில் சொல்லக்கூட விரும்பவில்லை. மாறாக இயக்குனர் சோங்கிடம் தலையசைத்துவிட்டு அன்று மாலை சந்திப்பை நினைவூட்டினேன். பின்பு நான் கிளம்ப திரும்பினேன். ஆனால் என் தந்தை முன்னே வந்து என் பாதையை மறித்தார். பிறகு அவர் இயக்குனர் சோங்கிடம் திரும்பி, இயக்குனர் சோங், டியான் கிங் என் மகன் என்றார். நீங்கள் இருவரும் நண்பர்கள் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நாம் அனைவரும் ஒரே தரப்பில் இருப்பதால் நீங்கள் ஒருவேளை என்று தந்தை பேசி முடிப்பதற்குள் இயக்குனர் சோங் அவரை தடுத்துவிட்டார். அது பலனளிக்காததை கண்ட தந்தை என்னிடம் திரும்பினார். முதல் முறையாக அவர் குரலில் கெஞ்சல் தெரிந்தது. பணம் என் தாயின் கணக்கிற்கு சென்று தோங்கிங்கிற்காக செலவிடப்பட்டதை அவர் நினைவூட்டினார். விசாரணை தொடர்ந்தால் என் தாயும் சகோதரனும் சிறைக்கு செல்ல நேரிடும் என்றார். நான் அவரை அலட்சியமாக பார்த்து அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். பிறகு பாக்கெட்டிலிருந்து ஒப்பந்தத்தை எடுத்து அவர் முன்னால் காட்டினேன். நம் உறவு முடிந்துவிட்டதை நினைவூட்டி இனிமேல் என்னை உரிமையுடன் அழைக்க வேண்டாம் என்று கூறினேன். அந்த ஆவணத்தில் தன் கையெழுத்தை பார்த்ததும் அவர் உறைந்து போனார். நம்ப முடியாமல் தனக்கு பதிலாக கையெழுத்திட்டது யார் என்று கேட்டு தான் அதை ஏற்கவில்லை என்று கூறினார். அவர் அதை கிழிக்கப் போனபோது என் அம்மா முன்னே வந்து அவரை தடுத்தார். நான் டியான் கிங்கிற்கு அச்சுறுத்தலாக இருந்ததாகவும் அவனது வாரிசு பதவியை பறிக்க முயன்றதால் என்னை குடும்பத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் வாதிட்டார். என் உதவி இல்லாமலேயே இந்த நெருக்கடியிலிருந்து தங்களால் மீள முடியும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். தங்களால் முடியாது என்று என் தந்தை உடனடியாக பதிலளித்தார். அந்த நேரத்தில் இயக்குனர் சாங் திடீரென்று சிரித்துவிட்டு என் அருகில் வந்து நின்றார். என் தோள் மீது கை வைத்து நான் செய்த அனைத்தையும் நான் இன்னும் அவர்களிடம் சொல்லவில்லையா என்று அவர் கேட்டார். நான் கசப்பான புன்னகையுடன் அதால் எந்த பயனும் இல்லை என்று கூறினேன். நான் அனைத்தையும் விளக்கினாலும் அவர்கள் என்னை நம்பப்போவதில்லை. அவர்களின் கண்களில் எனக்கு ஒருபோதும் எந்த முக்கியத்துவமும் இருந்ததில்லை. அவர்கள் போற்றி வளர்த்த தத்தெடுக்கப்பட்ட மகன் எப்பொழுதும் என்னை விட மதிப்புமிக்கவனாகவே இருப்பான். அவர்களை பொறுத்தவரை என் மதிப்பு ஒரு நாய்க்கு சமமாக கூட இல்லை. இயக்குனர் சாங் தலையசைத்துவிட்டு என் தந்தையை நோக்கினார். கடந்த காலத்தில் நான் அவர்களுக்காக மிகப்பெரிய அபராதத்தை செலுத்தவில்லை என்றால் இந்த விசாரணை இப்போது நடப்பதற்கு பதிலாக 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியிருக்கும் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து புகார் சொல்லும் தத்தெடுத்த மகனை மட்டும் கவனித்துக் கொண்டு பலமுறை பேரழிவிலிருந்து அவர்களை காத்த நபரை புறக்கணித்ததற்காக அவர் என் பெற்றோரை விமர்சித்தார். அதை கேட்டதும் என் தந்தையின் முகபாவனை முற்றிலும் மாறியது. முதல் முறையாக ஏமாற்றத்தை தவிர வேறு ஏதோ ஒரு உணர்வுடன் அவர் என்னை பார்த்தார். இருப்பினும் என் அம்மா இன்னும் கோபமாகவே இருந்தார். யாரும் என் உதவியை கேட்கவில்லை என்று வாதிட்ட அவர் என் செயல்களுக்கு பின்னால் சுயநல நோக்கம் இருந்ததா என்று கேள்வி எழுப்பினார். எல்லாவற்றிற்கும் பிறகும் நான் எப்போதும் பயனற்றவன் என்றே அவர் பிடிவாதமாக இருந்தார். எங்கள் உறவு ஏற்கனவே முடிந்துவிட்ட போதிலும் அந்த வார்த்தைகள் இன்னும் காயப்படுத்தின. அப்போது ஒரு சொகுசு கார் மெதுவாக அருகில் வந்து நின்றது. தலைவர் லூ மற்றும் லூ தியான்வான் இறங்கினர். அவளை பார்த்ததும் நான் புன்னகைத்து ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்டேன். விளையாட்டான புன்னகையுடன் நான் இங்கே வருவேன் என்று அவளது தந்தை எதிர்பார்த்ததாகவும் நான் அனைத்தையும் தனியாக எதிர்கொள்வேனோ என்று கவலைப்பட்டதாகவும் அதனால் அவர் அவளை என்னுடன் துணைக்கு அனுப்பியதாகவும் விளக்கினாள். பிறகு அவள் என் அருகில் வந்து மென்மையாக என் கையை பிடித்தாள். என் இதயத்தில் ஒரு இதமான உணர்வு பரவியது. என்னை பொறுத்தவரை விஷயம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. இருப்பினும் இதை பார்த்த என் அம்மாவிற்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. அவர் தலைவர் லூவை சுட்டிக்காட்டி அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மீறிவிட்டதாகவும் ஒட்டுமொத்த நகரத்தின் முன்னால் தன் மகனை அவமானப்படுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பிறகு அவர் தியான்வானை திரும்பி பார்த்து டியான் கிங்கின் வருங்கால மனைவியாக வரவிருந்தவள் என்னுடன் நிற்பதை விமர்சித்தார். தியான்வான் பதில் சொல்வதற்கு முன்பே நான் அவள் முன்னால் வந்து என் அம்மாவை நேராக பார்த்தேன். குளிர்ந்த குரலில் என் காதலியிடம் மன்னிப்பு கேட்குமாறு நான் அவரிடம் கோரினேன். இல்லை என்றால் லிம் குடும்பத்தினரிடமும் நான் இரக்கம் காட்டப்போவதில்லை. அங்கு சூழல் உடனடியாக பதற்றமடைந்தது. அந்த சமயத்தில் இயக்குனர் சாங் மீண்டும் அங்கு வந்து அவர்களுக்கு மேலும் தர்மசங்கடத்தை ஏற்படுத்தினார். புன்னகையுடன் வெற்றியையும் நான் விரும்பிய பெண்ணையும் அடைந்ததற்காக அவர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். திருமணம் நடக்கும்போது தன்னை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்று கூட அவர் கிண்டலாக கூறினார். நான் சிரித்துவிட்டு அவருக்கு தெரிவிப்பதாக உறுதியளித்தேன். அதற்கு பிறகு அங்கே தங்குவதில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. இயக்குனர் சாங் லின் குடும்பத்தினரை விசாரணைக்காக அழைத்துச் செல்ல நான் தியனுவானுடன் அங்கிருந்து கிளம்பினேன். லின் கார்ப்பரேஷன் போன்ற பெரிய நிறுவனத்திற்கு 10 மில்லியன் யுவான் என்பது ஈடுகட்ட முடியாத தொகையல்ல. ஆனால் வரி ஏய்ப்பு விவகாரங்கள் மிகவும் தீவிரமானவை. மறுநாளே லின் குடும்பத்தை பற்றிய செய்தி நகரம் முழுவதும் பரவியது. அவர்களது நற்பெயர் சீர்குலைந்தது. பல வணிக கூட்டாளிகள் தங்கள் ஒப்பந்தங்களை ரத்து செய்தனர். அன்று பிற்பகல் எதிர்பாராத விதமாக என் தாய் என்னை சந்திக்க வந்தார். அப்போதுதான் அவளையும் தியான்கிங்கையும் காப்பாற்ற என் தந்தை அனைத்திற்கும் முழு பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பதை அறிந்தேன். இதிலுள்ள முரண்பாடு எனக்கு புரிந்தது. என் வாழ்நாள் முழுவதும் என் தந்தையின் அன்பிற்காக ஏங்கியிருந்தேன். இருப்பினும் எனக்கு அது ஒருபோதும் உண்மையாக கிடைத்ததில்லை. அவர் கூறிய குற்றச்சாட்டுகளை புறக்கணித்து அவரை வெளியே அழைத்துச் செல்ல என் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டேன்.
மறந்துவிட்டேன். அன்று மாலை தியனுவானும் நானும் சேர்ந்து பட்டாசு வெடிப்பதை பார்த்தோம். நாங்கள் மது அருந்தி மனதில் இருந்த அனைத்தையும் வெளிப்படையாக பேசிக்கொண்டோம். மறுநாள் காலை தலைவர் லூவிடம் விடை பெற்று தெற்கு நோக்கிச் செல்லும் ரயிலில் ஏறினோம். கிளம்புவதற்கு முன் தியான் கிங் அதிகாரப்பூர்வமாக லின் கார்ப்பரேஷனை கைப்பற்றியதாக கேள்விப்பட்டேன். இருப்பினும் நிறுவனத்தை வெற்றிகரமாக வழிநடத்தும் திறன் அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனாலும் அது இனி என் கவலையல்ல. தெற்கு திரும்பிய பிறகு லூ குடும்பத்துடன் ஒரு முக்கிய கூட்டு திட்டத்தை தொடங்கினேன். தியனுவானும் நானும் சேர்ந்து எங்கள் வணிகம் நாள்தோறும் வளர்ந்து வெற்றி பெறுவதை பார்த்தோம். 3 மாதங்களுக்கு பிறகு அவள் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தாள். நாங்கள் திரும்பி வந்து எங்கள் திருமண ஏற்பாடுகளை தொடங்க முடிவு செய்தோம். இருப்பினும் நாங்கள் வந்தவுடன் தலைவர் லூ அதிர்ச்சிகரமான செய்தியை கூறினார். லின் கார்ப்பரேஷன் ஏற்கனவே திவாலாகிவிட்டது. நிறுவனத்தை கைப்பற்றிய பிறகு தியான் கிங் அதை மிக குறைந்த விலைக்கு போட்டியாளரிடம் விற்றுவிட்டான். பணம் வந்தபோது என் தாய் அதை கொண்டு கடன்களை அடைக்க விரும்பினார். ஆனால் தியான் கிங் அதனுடன் தலைமறைவாகிவிட்டான். அவன் செய்த துரோகம் அவளை முழுமையாக உடைத்துவிட்டது. சிறிது காலத்திற்கு பிறகு அவள் தீவிரமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் என் தாய். தியனுவானின் வேண்டுகோளின்படி நான் அவளை மருத்துவமனையில் சந்தித்தேன். இருப்பினும் என்னை பார்த்தவுடன் அவள் கண்களில் மகிழ்ச்சி இல்லை, வெறுப்பு மட்டுமே இருந்தது. எல்லாவற்றிற்கும் நானே காரணம் என்று அவள் கத்தினாள். அவள் சொல்வதன்படி பார்த்தால் நான் உதவ சம்மதித்திருந்தால் என் தந்தை சிறைக்கு சென்றிருக்க மாட்டார், தியான் கிங் குடும்பத்தை கைவிட்டிருக்க மாட்டார். திடீரென்று அவள் என்னை நோக்கி பாய்ந்தாள். தியான் யுவானுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்து விடுவாளோ என்று நான் அஞ்சினேன். நான் உடனடியாக அவளை அறையை விட்டு வெளியே அழைத்துச் சென்றேன். உண்மையில் தியான் கிங் ஒருபோதும் அந்த நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளராக இருந்ததில்லை. அவன் ஒரு வாரிசாக மட்டுமே இருந்தான். லின் கார்ப்பரேஷனின் இறுதி அதிகாரம் எப்போதும் என் தந்தையின் கைகளிலேயே இருந்தது. ஒருவேளை சிறைக்கு சென்ற பிறகுதான் தியான் கிங்கின் உண்மையான சுபாவத்தை அவர் உணர்ந்திருப்பார். எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் தான் மிகவும் நம்பிய நபர் தன்னை ஏமாற்றி வந்ததை அவர் புரிந்து கொண்டார். சிறிது காலத்திற்கு பிறகு பணம் கையாடல் மற்றும் சொத்து திருட்டுக்காக தியான் கிங் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டான். அதிகாரிகள் எல்லா இடங்களிலும் தேடினார்கள். ஆனால் யாராலும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. 6 மாதங்களுக்கு பிறகு லூ தியான் யுவான் எங்கள் குழந்தையை பெற்றெடுக்கவிருந்த இரவில் எதிர்பாராத விதமாக மருத்துவமனைக்கு வெளியே தியான் கிங்கை பார்த்தேன். முதலில் அவனை என்னால் அடையாளம் காணவே முடியவில்லை. ஒரு காலத்தில் பெருமைமிக்க லின் குடும்ப வாரிசாக இருந்தவன் இப்போது பிச்சைக்காரனைப் போல காட்சியளித்தான். அவன் உடைகள் அழுக்காக இருந்தன, முகம் ஒடுங்கியிருந்தது, அவனிடம் இருந்த அந்த அகங்காரம் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. நான் அவன் அருகில் சென்று அமைதியாக அவனை பார்த்தேன். போலீசார் உன்னை பல மாதங்களாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினேன். யாரும் உன்னை அடையாளம் காண முடியாமல் போனதற்கான காரணம் இப்போதுதான் புரிகிறது. அவன் என்னை பார்த்த அந்த நொடியில் அவன் கண்களில் வெறுப்பு நிறைந்தது. இதற்கெல்லாம் நீதான் காரணம் என்று அவன் உருமினான். நீ லின் குடும்பத்திற்கு உதவியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. பிறகு அவன் கசப்பாகச் சிரித்தான். நீ இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அதனால் என்ன? நீ எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாலும் உண்மையை மாற்ற முடியாது. உன் சொந்த பெற்றோரே உன்னை நிராகரித்தனர். அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத பயனற்ற மகனாகவே நீ இருப்பாய். அந்த வார்த்தைகளை கேட்டபோது எனக்கு எந்த உணர்ச்சியும் ஏற்படவில்லை. ஒரு காலத்தில் என் பெற்றோரின் அங்கீகாரத்திற்காக நான் ஏங்கியது உண்டு. ஆனால் அந்த காலம் எப்போதோ கடந்துவிட்டது. தொலைவில் போலீஸ் சைரன்களின் சத்தம் மெல்ல மெல்ல அதிகரித்தது. நான் மீண்டும் ஒருமுறை கூட தியான் கிங்கை பார்க்க மெனக்கெடவில்லை. அவன் தப்பி ஓடினானா அல்லது கைது செய்யப்பட்டானா என்பது பற்றி எனக்கு இனி கவலை இல்லை. நான் திரும்பி மருத்துவமனைக்குள் சென்றேன். ஏனென்றால் என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி அங்கே எனக்காக காத்திருந்தது.